18 சுத்தி ஒரு மாதிரி வியர்டா தான் நம்ம பண்றான். 6 மணிக்கு நம்ம கண்டு கதை தெரியுமா உங்களுக்கு? ஏற விட்டு அதுதான் தமிழன் ஏறவும் விட மாட்டான், சாவும் எங்குதான். சத்து சத்துன்னு அடிய போட்டு விட்டுருவேன். என்ன சண்டைக்கு கூட்டாவும் ஒன்னா பந்தயம் போட்டு நாம்பிய போல வந்தடி. இதுதான கோயில். நம்ம இங்க இருக்கோமா? இங்க இருந்து வந்து இங்க போனோம். ஆக்சுவலி போற பாதையில இன்னும் 2 கோயில் இருக்கு. ஆமா ஆக்சுவலி ஆமா முனீஸ்வரரும் ஜடா முனீஸ்வரர். எஸ் அங்க போட்டுருக்கியா? எந்த கோயில் சொல்லிடுத்து போடுற கையெழுத்து ரெட்ரோலா ரெட்ரோலா. நான் வந்து பதிவு பண்ணிடுவேன் என் தலைவன் படம். இங்க சூர்யா இங்க தான் இருக்காரு, வாங்க போ. என்ன பண்ணிட்டு வந்தீங்க ஏறதுக்கு? மாத்த மாட்டேன். என்ன பண்ணலாம்? ரொம்ப தூரம் போல, போய் மாத்திட்டு வந்துடுங்க போங்க. ஐஎஸ்சி சட்டை பதிவு பண்ணிக்கிறோம். நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருக்கோம். இருங்க, இன்னொருத்தவங்க வரணும். அவங்க இந்த சட்டை ஞாபகம் இருக்கோம்னா நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருக்கோம். நாங்கள் பதிவு பண்ணுறோம். ஆனால் நாங்கள் பண்ணுற ஒரே ஸ்போர்ட் ஹைக்கிங் மட்டும்தான். இல்லை இந்த சட்டையை நாங்கள் வந்து எங்களோட இதில் கூட நாங்கள் போட மாட்டோம் யூனிவர்சிட்டியில். ஆனால் எங்கே போடும் ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும். எனக்கு கொடுக்கல. நம்மள அத்லீட்ஸ் நம்ம அத்லீட் தான். நம்ம அத்லீட், நாங்கள் அத்லீட் தெரியுமா? இப்படி காலையில எழுந்துச்சு நேராக ஹைக்கிங் போயிடுவோம் சாப்பிடாம கொள்ளாம. ஆமாம். அதுக்கப்புறம் ஜடா முனீஸ்வரர், முனீஸ்வரர் கோயில், அப்புறம் ஜடா முனீஸ்வரர் கோயில், ஆகமேல மாரியம் அம்மன் இருக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்ப்பீங்க, பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. போன வாட்டி அழகா சொல்லுங்க, அழகா சொல்லுங்க. அந்த மலை இந்த மலைன்னு சொல்லாதீங்க. இந்த கேவலமா பண்ணாதீங்க. சில பேர்லாம் கேவலமா கீழே போயிட்டு அந்த மலை இந்த மலை இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி இருக்காங்க. சாமி குலசாமி எல்லாம் சரி சாமி, ஒன்னு கேட்டா தப்பா வேற யாரும் துணையில்ல, கூட வரவில்ல, எல்லாம் எனக்கு இங்க நீதானப்பா. செஞ்ச தப்ப சரி பார்த்து கொஞ்சம் மேடேத்து இந்த வரம் போதும் அப்பா. காடு அப்படி இப்போதான் 1 கிலோமீட்டர், இன்னும் 2 கிலோமீட்டர். உட்காந்துட்டோம் ரோட்ல, உட்காந்துட்டோம். அந்த பீஸ் அதுக்கு மேல எல்லாம் இனிதான் நாளோடுச்சு, ஆனா ஏதோ ஒன்று நடக்குன்னு மனநம்புச்சு. உன்னை தாண்டி ஏதோ ஒன்று உண்டு, உன் கூடவே வந்து கரசே குமப்பா. சன்னே தன்னாரே தன்னே தன்னாரே தன்னே தன்னாரே
பார்த்துங்க காசு அழுவிடலாம் தாராளமாக. அந்த மாதிரி செய்யவே கூடாது. தாய் தகப்பனை தாங்கி பிடிக்கிறவங்க நீங்கள் பாருங்கள். தாய் தகப்பன வாழ்க்கை தாய் தகப்பன் நண்டு கதை தெரியுமா உங்களுக்கு? ஏற விட்டு லட்டு கதை தான் தமிழன் கதை. தமிழன் ஏறவும் விட மாட்டான், சாகவும் விட மாட்டான், தொங்குடாங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், நம்ம வந்து ஹிந்து வாழ்க்கைக்குள்ளே நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் பாசமும் அன்பு நம்மளுக்கு வேண்டியது அதுதான் முக்கியம். இப்போ வச்சுக்கோங்க, இந்த பொண்ணு போகுது, நான் அங்கேருந்து வரேன், யாரும் அடிக்கிறாங்க, இது பண்ணுங்க, என்ன நம்ம அந்த மாதிரி இருக்கவே கூடாது. 2000 years later. ஸோ நாங்கள் ஹைக்கிங் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எங்கே சாப்பிட்டோம்? பிரியாணி வேர்ல்ட் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சன்செட் பார்க்கறதுக்கு வெளியே ஆகலாம். ஒரு பீச், கோல்டன் பீச் அதுக்கு. ஆனால் நிலவரத்து பார்த்தீங்கன்னா நிலவரம் என்னன்னா மழை பெய்யுது. மழை பெய்யுது. இதில் வேற காடியில் பின்னாடி கண்ணாடி வைப்பர் இல்லை. காடி வந்து சூப்பரான காடிங்க. ஆட்டோ கண்ணாடி திரும்பினா ஆட்டோ ஓடும். அந்த மாதிரி போனாலே ஸ்டேரிங் வைப்ரேட் ஆகுது. அந்த மாதிரி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இந்த ஒத்த உடம்பு எத்தனையை தாங்கும்? இதே யோசிச்சுட்டு இருக்காதீங்கண்ணே. வீட்டுல பிரச்சனை, வெளியே பிரச்சனை, ஃபேக்டரியில பிரச்சனை, தங்கச்சி பிரச்சனை, ஆத்தாடி